வணக்கம் நண்பர்களே. மற்றொரு அருமையான வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடக்கூடிய ஒரு கேள்வி உன்னிடம் கேட்கிறேன். நீ உன் மனதை கட்டுப்படுத்துகிறாயா? அல்லது உன் மனம்தான் உன்னை கட்டுப்படுத்துகிறதா? இந்த ஒரு கேள்விக்கு நீ உண்மையாக பதில் சொன்னால், உன் வாழ்க்கையின் உண்மை நிலை உனக்கு தெரியும். நம்ம எல்லாரும் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அது வெளி உலகத்தோடு நடக்கிற போராட்டம் இல்ல. அது நம்ம உள்ளே நடக்கிற போராட்டம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய பழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைதி இல்லாத உலகத்தை நம்முள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நீயே உனக்கு எத்தனை முறை வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய்? நாளை முதல் நான் மாறுவேன். நாளை முதல் நான் ஒழுங்காக இருப்பேன். நாளை முதல் நான் என் வாழ்க்கையை சீராக நடத்துவேன். அந்த வார்த்தைகள் சொல்லும்போது உனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா மறுநாள் காலை வந்தவுடன் என்ன நடக்குது? அதே பழைய பழக்கங்கள், அதே தள்ளி போடும் பழக்கம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பண்ணலாம் என்ற சோம்பேறித்தனம், அதே அதிகமான சிந்தனை, சின்ன விஷயத்தையும் பெரியதாக நினைத்து குழப்பம், அதே பயம், நான் முடியுமா என்ற சந்தேகம். இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? ஏன்னா நம்ம வாழ்க்கையை நடத்துறது நம்ம முடிவுகள் இல்ல, நம்ம கட்டுப்பாடு இல்லாத மனசு. உன் மனசு ஒரு குரங்கு மாதிரி. ஒரு நிமிஷம் கூட அது அமைதியா இருக்காது. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு, ஒரு நினைவிலிருந்து இன்னொரு நினைவுக்கு அது தாவிக்கிட்டே இருக்கும். நேத்து நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தம், அப்படி பண்ணக்கூடாதே என்று மனவேதனை, நாளைக்கு என்ன ஆகுமோ என்று பதற்றம், என்ன ஆகும், நான் தோத்துட்டா என்ற பயம். ஆனா இப்போ இருக்கும் இந்த நிமிஷம் மட்டும் அது நம்ம கவனத்துக்கு வரவே வராது. இப்போ ஒரு கேள்வி உன்கிட்ட, இந்த மனசு உன் நண்பனா அல்லது உன் எதிரியா? நீ அதை கட்டுப்படுத்தினால் அது உன் நண்பன், அது உன்னை கட்டுப்படுத்தினால் அது உன் எதிரி. ஒரு விஷயம் கற்பனை பண்ணு. நீ ஒரு கார் ஓட்டிட்டு போற, அது வேகமா போகுது. ஆனா அந்த காரின் ஸ்டியரிங் உன் கையில இல்ல. என்ன ஆகும்? விபத்து நடக்கும், வாழ்க்கை சிதறும். நீ எவ்வளவு நல்ல ஓட்டுநர் ஆனாலும் ஸ்டியரிங் இல்லாம நீ பாதுகாப்பா போக முடியாது. அதே மாதிரிதான் மனதை கட்டுப்படுத்தாத வாழ்க்கை. நீ எவ்வளவு புத்திசாலி ஆனாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், உன் மனசு கட்டுப்பாட்டுல இல்லைன்னா உன் வாழ்க்கை எப்பொழுதும் திசை தெரியாமல் போய்கொண்டே இருக்கும். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு. மனதை கட்டுப்படுத்த முடியாதது கிடையாது. அது முடியாத விஷயம் இல்லை. அது ஒரு திறமை, அது ஒரு பயிற்சி, அது ஒரு ஒழுக்கம். நீ தினமும் முயற்சி செய்தால் மெதுவாக உன் மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். முதலில் அது கடினம் இருக்கும், மனம் கேட்காது. ஆனா நீ விடாமுயற்சி எடுத்தால் ஒரு நாள் அதே மனசுதான் உன்னை முன்னேற்றம் அடைய உதவும். இன்னைக்கு இந்த காணொளியில நீ உன் மனதை ஆள கத்துக்க போற. உன் எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துறது, உன் உணர்வுகளை எப்படி சமநிலைப்படுத்துவது, உன் வாழ்க்கையை எப்படி சரியான பாதைக்கு கொண்டு வருவது, இதெல்லாம் நீ இங்க கத்துக்க போற. இது ஒரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ இல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டி. நீ இதை முழுமையாக கவனமாக கேட்டால் இன்றைக்கு இருக்கும் நீ நாளைக்கு மாறி போவாய். உங்கள் மனதிற்கும் உங்களுக்கும் எப்போதாவது போர் நடந்திருக்கிறதா? இதை செய்யாதே என்று உங்கள் அறிவு சொல்லும் போது, இல்ல இதைத்தான் செய்வேன் என்று உங்கள் மனம் பிடிவாதம் பிடித்திருக்கிறதா? நான் நினைப்பதை மனம் கேட்கவே இல்லை. நான் நினைக்க விரும்பாத விஷயங்களையே நினைக்கிறேன். நான் அமைதியாக இருக்க வேண்டும், ஆனா மனசு அமைதி இல்லை. நீங்கள் மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் போராடுவது வெளி உலகத்துடன் இல்லை, தங்களுடைய மனதுடன் தான். ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மனதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை வெல்ல முடியும். மனம் என்ன? ஏன் அது கட்டுப்படுத்த முடியவில்லை?
மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி. ஒரு நிமிஷம் கூட அது அமைதியாக இருக்காது. இதையே கௌதம் புத்தர் சொன்னார். மனம் மிகவும் அசாதாரணமானது. அதை அடக்குவது மிக கடினம். நீங்க கவனித்தீர்களா? நீங்கள் வேலை செய்யும் போது மனசு வேறு இடத்துக்கு போகும். நீங்கள் தூங்க முயற்சிக்கும் போது மனம் பழைய நினைவுகளையும் பயங்களையும் கொண்டு வரும். ஏன்? ஏனென்றால் மனம் நடப்பதை விட நினைவுகளை மற்றும் கற்பனைகளை அதிகமாக பிடிக்கும். நம்மில் பலருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கிறது. ஆனால் அந்த பந்தயத்தில் நாம் ஓடுகிறோமா? அல்லது நம்முடைய கவலைகளும் பயங்களும் நம்மை ஓட்டுகிறதா என்பதுதான் கேள்வி. மனதை அடக்கத் தெரியாதவன் தன் சொந்த வீட்டிலேயே ஒரு கைதி போல வாழ்கிறான். இன்று நாம் பார்க்கப் போவது உங்கள் மனதை எப்படி உங்கள் கைக்குள் கொண்டு வருவது என்பதை பற்றித்தான். நம்ம மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் நம்முடைய எண்ணங்களையே நாமே என்று நினைத்து விடுகிறோம். எனக்கு பயம் இருக்கு, எனக்கு முடியாது, நான் பலவீனமானவன். இது நீ அல்ல. இது உன் மனம் உருவாக்கும் எண்ணங்கள் மட்டுமே. எண்ணங்கள் வந்து போகும், ஆனால் அவற்றை பார்க்கும் உண்மையானவன் நீதான். நீ ஒரு வீட்டின் உரிமையாளர் மாதிரி, எண்ணங்கள் வருகையாளர்கள் மாதிரி. ஆனா இங்கேதான் பிரச்சனை. வருகையாளர்கள் வந்து வீட்டையே கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். அதே மாதிரி உன் எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டது. உன் மனம் உனக்காக வேலை செய்ய வேண்டும். ஆனா நீ அதை வழிநடத்தாமல் அதற்கே அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முதல் படி கவனிப்பு. ஒரு நாள் முயற்சி செய்து பார். 10 நிமிடம் அமைதியாக உட்காரு. உன் மனம் என்ன நினைக்கிறது என்று அமைதியாக கவனித்துப் பார். அப்போது உனக்கு ஒரு உண்மை புரியும். நான் என் எண்ணங்கள் அல்ல. இதுதான் உண்மையான திருப்புமுனை. நீ கவனிக்க ஆரம்பித்த உடனே நீ உடனே எதிர்வினை காட்டுகிறவனாக இல்லாமல் யோசித்து பதிலளிக்கும் மனிதராக மாற ஆரம்பிப்பாய். நாம எல்லாரும் மோட்டிவேஷன் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஊக்கம் மோட்டிவேஷன் தற்காலிகம், ஒழுக்கம் டிசிப்ளின் நிலையானது. நீ நல்ல உணர்ச்சியில் இருக்கும்போது வேலை செய்வது எளிது. ஆனா மனமில்லாத நாளிலும் தொடர்ந்து செய்வதுதான் உண்மையான வளர்ச்சி. அந்த தருணத்தில் நீ வெற்றி பெறும்போது உன் மனசுக்கு ஒரு தெளிவான செய்தி போகிறது. நான் தான் தலைவன். நீக்க முடியாது, மாற்ற முடியும். ஒரு எதிர்மறை எண்ணத்தை நீ முழுவதுமாக நீக்க முடியாது. ஆனா அதை மாற்ற முடியும். எனக்கு முடியாது, இது கடினம். ஆனா நான் முயற்சி செய்வேன். நான் தோல்வி அடைவேன். நான் கற்றுக்கொள்வேன். சிறிய மாற்றம், ஆனா பெரிய தாக்கம். சூழல் உன் மனதை வடிவமைக்கும். நீ எந்த சூழலில் இருக்கிறாய், அதுவே உன் எண்ணங்களை உருவாக்கும். நீ எதிர்மறையான மனிதர்களுடன் இருந்தால் உன் மனமும் எதிர்மறையாக மாறும். நீ வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கும் மனிதர்களுடன் இருந்தால் உன் வாழ்க்கையின் திசை மாறும். உண்மை என்னன்னா, நீ உன் இலக்குகளுக்கு உயர்ந்து செல்வது அரிது. நீ இருக்கும் சூழலுக்கே கீழே இழுக்கப்படுவாய். தொடர்ச்சி உன் அடையாளத்தை உருவாக்கும். மனதை கட்டுப்படுத்துவது ஒரு நாள் வேலை இல்ல, அது தினசரி பயிற்சி. ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் சிறிய வெற்றிகள் அது நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை உன் அடையாளத்தையே மாற்றும். ஒரு நாள் நீ உன்னை நீயே கேட்பாய், இது நானா? ஆம், அதுதான் புதிய நீ. இப்போ உனக்கு ஒரு தேர்வு இருக்கு. நீ அதே வாழ்க்கையிலேயே தொடர விரும்புறியா, அல்லது உன் மனதை ஆழ்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க விரும்புறியா? ஒரு விஷயம் நினைவில் வை. உன் மனசு ஒரு சக்தி வாய்ந்த பணியாளர். ஆனா அது ஒரு ஆபத்தான தலைவன். நீ அதை கட்டுப்படுத்தினால் அது உன்னை உயரத்திற்கு கொண்டு போகும். நீ அதை விட்டுவிட்டால் அது உன்னை பயம், சந்தேகம், வருத்தம் ஆகியவற்றில் சிக்க வைத்துவிடும். அதனால இன்னைக்கு ஒரு முடிவேடு. நான் என் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டேன். நான் என் வாழ்க்கையை உருவாக்கும் மனிதன். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன செயல்களில்
நீ உன் மனதை பயிற்சி செய். ஒரு நாள் உன் மனம் உன்னை கேட்க ஆரம்பிக்கும். அந்த நாள்தான் உன் வெற்றி தொடங்கும். நீ தயாரா? உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் மனசுக்குள்ளே தான் இருக்கு. அதை கட்டுப்படுத்து. அதை ஆள். உன் வாழ்க்கையை உருவாக்கு. ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் கோபக்காரன். ஒரு நாள் அவன் ஒரு சாமியார்கிடம் போய் கேட்டான், என் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? அந்த சாமியார் அவனுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தார். அவர் சொன்னாரு, நீ கோபம் வரும்போது இந்த கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. அவன் அப்படியே செய்தான். அவன் பார்த்தான். அவன் முகம் மாறி கண்கள் சிவந்து முகம் மோசமாக இருந்தது. அப்போது அவனுக்கு புரிந்தது, நான் கோபப்படும் போது நான் என்ன ஆகிறேன் என்று. அதிலிருந்து அவன் மெதுவாக கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். மனதின் இயல்பு. ஒரு சிறு கதை. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனிடம் ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும். ஆனால் அது யாருடைய பேச்சையும் கேட்காது. அவன் குதிரை மீது ஏறி அமர்ந்தால் அது அவனுக்கு தெரிந்த பாதையில் செல்லாமல் அதற்கு தோன்றிய திசையில் ஓடும். சில நேரம் முள் புதருக்குள் பாயும், சில நேரம் சேற்றில் விழும். அவன் அந்த குதிரையை திட்டினான், அடித்தான். ஆனால் அது கட்டுப்படவில்லை. அப்போது ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி, நீ குதிரையின் கால்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாய். அது தவறு. நீ அதன் கடிவாளத்தை பிடிப்பதை கற்றுக்கொள். அதைவிட முக்கியமாக அந்த குதிரைக்கு நீதான் தலைவன் என்பதை அதற்கு புரியவை. நமது மனமும் அந்த குதிரையை போன்றதுதான். அதற்கு சரியான திசையை காட்டாவிட்டால் அது நம்மை தேவையில்லாத கவலைகளிலும் கடந்த கால வழிகளிலும் தள்ளிவிடும். உணர்ச்சிகரமான தருணங்கள். ஏன் நம்மால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை? ஏனெனில் நாம் நம் மனதோடு சண்டையிடுகிறோம். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கண்ணாடி துண்டு உங்கள் காலில் குத்திவிட்டது. வலி உயிர் போகிறது. இப்போது நீங்கள் அந்த புண்ணை திட்டினால் வலி குறையுமா? அல்லது அந்த துண்டை மெதுவாக எடுத்துவிட்டு மருந்திட்டால் குறையுமா? மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களும் அந்த கண்ணாடி துண்டுகளை போன்றதுதான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நான் எதற்கும் லாயக்கற்றவன். இந்த எண்ணங்கள் வரும்போது அவற்றிடம் சண்டையிடாதீர்கள். அவை வருவதை கவனித்து, சரி, இப்போது நான் வருத்தமாக இருக்கிறேன், அது பரவாயில்லை என்று அதை அங்கீகரிங்கள். எதை நீங்கள் எதிர்க்கிறீர்களோ அது உங்களை இன்னும் அதிகமாக தாக்கும். மனதை மாற்றும் 3 ரகசியங்கள். 1. மூச்சை கவனித்தல். கடலில் புயல் வீசும் போது கப்பல் அடித்து செல்லப்படாமல் இருக்க நங்கூரம் பயன்படுத்துவார்கள். உங்கள் மனதிற்கு உங்கள் மூச்சுதான் நங்கூரம். மனம் அலைபாயும் போது கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். 2. இப்போது மட்டும் வாழுங்கள். த பவர் ஆஃப் நவ். மனதிற்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது ஒன்று நேற்று நடந்ததை நினைத்து அழும், அல்லது நாளை என்ன நடக்கும் என்று பயப்படும். ஆனால் வாழ்க்கை இன்று இந்த நிமிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கும் வேலையை முழு மனதோடு செய்யுங்கள். 3. மௌனத்தின் வலிமை. வாரத்தில் 1 மணி நேரமாவது தனிமையில் போன் இல்லாமல் யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருங்கள். அந்த மௌனம் உங்களுக்குள் இருக்கும் சத்தத்தை குறைக்கும். ஒரு தந்தை தன் மகனிடம் ஒரு கோப்பை நிறைய நீரை கொடுத்து, இதை ஒரு துளி கூட சிந்தாமல் இந்த கிராமத்தை சுற்றி வா என்றார். மகன் கவனமாகச் சுற்றி வந்தான். தந்தை கேட்டார், மகனே, நீ வரும் வழியில் யாராவது சண்டையிட்டார்களா? பூக்கள் பூத்திருந்ததா? யாராவது உன்னை திட்டினார்களா? மகன் சொன்னான், அப்பா, என் கவனம் முழுவதும் இந்த நீர்க்கோப்பையில் மட்டுமே இருந்தது. வெளியில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், இதுதான் மனக்கட்டுப்பாடு. உன் இலக்கின் மீது உன் கவனம் இருந்தால் சுற்றியுள்ள எந்த சத்தமும் உன்னை பாதிக்காது. வாழ்க்கையின் அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழல். காதல் முறிவு, வேலை இழப்பு, சொல்லி மாளாத மன அழுத்தம் என ஒரு பெண் கண்ணீரில் மூழ்கியிருந்தாள். ஒரு நாள், இனி அழுதது போதும்,
என் மனதை நான் மாற்றியே தீருவேன் என்று தனக்குள் சபதம் செய்தாள். அவள் செய்த மாற்றம், தினமும் வெறும் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து தன் மனதிற்குள் ஓடும் எண்ணங்களை வெறும் சாட்சியாக கவனிக்கத் தொடங்கினாள். விளைவு, ஆரம்பத்தில் போராட்டமாக இருந்தாலும் சில வாரங்களில் அவள் மனம் அமைதியானது. சிதறிய எண்ணங்கள் சீராகின. இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுத்து தன் வாழ்க்கையை மீண்டும் வெற்றிகரமாக கட்டியெழுப்பினாள். மனம் உங்கள் எதிரி அல்ல, அது முறையாக பயிற்சி அளிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான கருவி. நண்பர்களே, உங்கள் இலக்கு உங்கள் கையில் இருக்கும் அந்த கோப்பையைப் போல தெளிவாக இருக்கட்டும். உலகம் உங்களை பற்றி என்ன சொன்னாலும், உங்கள் கடந்த காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், உங்கள் கவனம் சிதறாமல் இருந்தால் நீங்கள்தான் உங்கள் மனதின் ராஜா. மனதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரே நாளில் நடக்கும் மாயம் அல்ல, இது ஒரு பயணம். ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் திசை மாறும் போது அதை மென்மையாக தட்டி அழைத்து வாருங்கள். உங்களால் முடியும். உங்கள் மனம் உங்களுக்கு சொந்தமானது. அதை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். அது உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கீழே எழுதுங்கள். நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கட்டும். நன்றி.